ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த செஷனில் வந்து மெட்டீரியல் ஆன் சைட் கால்குலேஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வெரி இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸல் ஃபார்முலா வந்து நம்ம இந்த இடத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் வந்து என்னென்னு சொன்னால், அதாவது மெட்டீரியல் ஆன் சைட் கால்குலேஷனில் வந்து எப்பயும் வந்து எவ்வளவு மெட்டீரியல் நம்ம பேலன்ஸாக வச்சுருக்கோம், அதாவது சைட்டில் வந்து யூஸ் பண்ணினதுக்கு பிறகு பேலன்ஸாக இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம மெட்டீரியல் ஆன் சைட் வந்து நம்ம கிளைம் பண்ணுவோம். ஸோ குவான்டிட்டி பேலன்ஸுக்கு நம்ம ஏதாவது ஒரு அரித்மெட்டிக் மேத்தமெட்டிக்ஸ் எரர் வந்து வராமல், அது மிஸ்டேக் வராமல் நம்ம அந்த கிளைமை நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா ஒன்று நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபார்முலா பற்றி நம்ம இந்த இடத்த டிஸ்கஸ் பண்ண பண்ணுறோம். அதுக்கு முதல் வந்து நமக்கு தெரியும் வந்து நம்மளோட பேலன்ஸ் குவான்டிட்டி எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அதாவது மெட்டீரியல் வந்து நம்மளோட சைட்டுக்கு வந்து அப் டு டேட் எவ்வளோ வர வந்திருக்குங்கிறத வந்து நம்ம வச்சு அதில் இந்த மாதிரி யூஸ் குவான்டிட்டி நம்ம டிடெக்ட் பண்ணி வர ஃபைனலாக இருக்கிற பேலன்ஸ் குவான்டிட்டி தான் வந்து நம்ம மெட்டீரியல் ஆன் சைட் கால்குலேஷன் வந்து நம்ம இந்த இடத்த வந்து நம்ம செய்கிறோம். ரைட். அப்போ அதால் வந்து இந்த பேலன்ஸ் குவான்டிட்டியில் வந்து ஏதாவது மிஸ்டேக்காக சான்ஸ் இருக்குது. நம்ம அதாவது நம்ம ஹியூமன் வந்து சம்டைம் வந்து டைப் பண்ணுற டைமில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அந்த மிஸ்டேக்கள் வந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த ஃபார்முலாவை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால். ரைட். அதுக்கு முதல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும் வந்து மெட்டீரியல் ஆன் சைட் கால்குலேஷனில் வந்து நம்மளோட மாஸ்டர் எக்ஸல் சீட்டில் வந்து குவான்டிட்டி எஸ் பர் பிஓக்யூன்னு சொல்கிறோம். அதாவது ரியலாக வந்து இந்த குறிப்பிட்ட ஐட்டம் வந்து உங்களோட பிஓக்யூவில் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது வந்து நம்ம கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். அதில் இருந்த மாதிரி தான் வந்து இந்த மெட்டீரியல் ஆன் சைட் கால்குலேஷனுக்குரிய அந்த நெட்வொர்க் வந்து அந்த இடத்த அப்படி போய் கொண்டிருக்கும். ஸோ அதால் வந்து இந்த பிஓக்யூ குவான்டிட்டியும் வந்து நம்ம கட்டாயம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம செஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணினேன் நம்மளோட எல்லா வகையான கோர்சஸும், அதாவது மெயின் கோர்சஸ் சிவில் QS, MEP QS, கோர்ஸ் எஸ்டிமேஷன், இன்டீரியர் ஃபிட் அவுட், குவான்டிட்டி சர்விங் ப்ராக்டிஸ், அதே போல் வந்து மாஸ்டர் கிளாஸஸில் ஃபைனல் அக்கௌண்ட், இன்டீரியர் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், வேரியேஷன், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட், அதே போல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கால்குலேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு 6 மாஸ்டர் கிளாஸ் 5 மெயின் கோர்சஸ் வந்து நம்மளோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது சம்மந்தமான மேலதிகமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். ரைட். இதில் நம்ம ஃபார்முலா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முதல் இன்னொரு வெரி இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து, அதாவது பிஓக்யூவில் வந்து உங்களுக்கு 5735 கூடிய எந்த மெட்டீரியல் வந்து இருக்குது. ரைட். நீங்கள் வந்து சைட்டுக்கு அந்த பிஓக்யூ விட வந்து அதிகமான மெட்டீரியலை வந்து நீங்கள் சைட்டுக்கு டெலிவரி பண்ண இயலாது. அப்படி பண்ணி நீங்கள் கிளைம் பண்ண இயலாது. நீங்கள் மேக்ஸிமம் இந்த லெவல் வர தான் எடுத்து போகலாம். இல்லாட்டி நீங்கள் அது அந்தந்த டைம் வர இப்போ ஒரு 4000, அதுக்கப்புறம் ஒரு 4500 அப்படின்ற மாதிரி குறைஞ்சி வந்து மேக்ஸிமம் லெவல் வந்து இந்த 5735 வரத்தான் வரலாம். ரைட். அதுக்கு மேலே வருது அப்படின்னு சொன்னால் அது சம்டைம் ஏதாவது ஒரு வேரியேஷன் மற்ற பர்பஸாக வரலாம். ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் அது என்னென்னு சொன்னால், இப்போ சம்டைம் வந்து ஒருத்தர் வந்து டைப்பிங் மிஸ்டேக் வந்து ஏதோ ஒரு மாதிரி ஒரு மிஸ்டேக் விட்டார்னு சொன்னால், இப்போ நம்ம அந்த கொடுக்குற ஃபார்முலா மூலமாக அந்த மிஸ்டேக் வந்தாலும், டைப்பிங் மிஸ்டேக் வந்தாலும் அதை நம்ம ஈஸியாக வந்து ட்ரெக் பண்ணி பிடிக்கலாம் வந்து என்ன இதில் நம்ம மிஸ்டேக் விட்டுருக்கோம். ஸோ அதால் வந்து இந்த ஃபார்முலா வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ரைட். இப்போ அந்த ஃபார்முலா வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த குவான்டிட்டி பேலன்ஸ் அடிக்கிற நம்மளோட மெட்டீரியல் குவான்டிட்டி தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரைட். நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த செல்லை கிளிக் பண்ண உடனே வந்து அந்த ஃபார்முலா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலா வந்து இருக்கும். இது வந்து இஃப்னு சொன்னாலே நமக்கு விளங்கணும் வந்து கண்டிஷனல் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செல்லில் வந்து நம்ம கொடுத்திருக்கிற ஃபார்முலா வந்து என்னென்னு சொன்னால் இதுதானே அந்த ஃபார்முலா. ரைட். இதே இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஐட்டத்தையும் வந்து டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்ம இஃப்னு சொல்லக்குள்ள வந்து கண்டிஷன் ஃபார்முலா. ஸோ நம்ம கொடுத்த கண்டிஷனுக்கு வந்து மெச் ஆகினா மட்டும்தான் ஃபைனல் வேல்யூ வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எரர் வரும் அந்த இடத்த. ஸோ எண்டுன்னு சொல்கிற வந்து இது ஒரு டபுள் ஃபார்முலா. இதில் டபுள் கண்டிஷன் வந்து நம்ம அந்த இடத்த கொடுத்துருக்கோம். ரைட். என்ன இந்த டபுள் கண்டிஷன் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து J5, அதாவது 0 பெருசாக இருக்கும் எப்பயும் முதலாவது கண்டிஷன். என்ன அந்த J5 இது வந்து J, இது வந்து 5. ஓகே. அப்போ இந்த குளம் வந்து மெச் ஆகிற இந்த மெட்டீரியல் ஒன் சைடில் இருக்கிற அப் டு டேட் வரை இருக்கிற இந்த மெட்டீரியல் எவ்வளோ நம்ம இருக்குது அதோட வெல்யூ, அதோட கான்செப்ட் வந்து வெல்யூ 5700 வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த வெல்யூ வந்து எப்பயும் வந்து 0 விட பெருசாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் ஓகே முதலாவது. அடுத்து வந்து கண்டிஷனை பார்த்தோம்னு சொன்னால் J5. அடுத்து எங்கே J5ன்னு சொன்னால் இது J5, அதாவது இந்த மெட்டீரியல் அப் டு டேட் இருக்கிற இந்த மெட்டீரியல். அதே போல்
K5 சொல்கிற யூஸ் குவான்டிட்டி, K5 வந்து யூஸ் குவான்டிட்டி. அப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற குவான்டிட்டி, அதாவது டோட்டலாக வந்து நம்ம சைட்டுக்கு டெலிவரியான குவான்டிட்டியிலிருந்து நம்ம யூஸ் பண்ணின இந்த குவான்டிட்டியை கழிச்சு வரது மைனஸ். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மைனஸ் வந்து இந்த இடத்த எட் பண்ணியிருக்கோம். மைனஸ் கழிச்சு வர அந்த வெல்யூ வந்து எப்பயும் வந்து 0க்கு மேலே இருக்கணும்னு சொன்னால் என்ன மீனிங் சொன்னால் அது வந்து ஒரு வெல்யூ இருக்கணும், வெல்யூ ஒரு பெருமானம் இருக்கணும், ஒரு அமௌண்ட் இருக்கணும். ஸோ அதுதான் மறைமுகமான கண்டிஷன் அது. ஓகே, அப்போ முதல்ல வந்து மெட்டீரியல் ஆன் சைட் வந்து இந்த இது 0 பெருசு இருக்கு என்று சொன்னால் நம்ம விளங்கணும் மெட்டீரியல் ஆன் சைட் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு வெளியே ஒரு பெருமானம் ஒன்று இருக்குது அந்த இடத்து. அதே போல் மெட்டீரியல் டோட்டலாக இருக்கு நம்மகிட்ட, அதிலிருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நம்ம கழிச்சு வர அந்த அது கழிச்சத்திலிருந்து வாரது வந்து ஃபைனல் அந்த அமௌண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னால் 0 பெருசுன்னு சொன்னால் ஒரு வெளி ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஓகே, அப்போ நம்மளோட டோட்டலிருந்து ஒரு யூஸ் பண்ணினத்தை நம்ம கழிச்சு வாரது வந்து 0 பெருசுன்னு சொன்னால் நீங்கள் மறைமுகமாக விளங்கணும் என்ன சொன்னால் ஓகே பேலன்ஸாக ஒரு குவான்டிட்டி இருக்குது. அப்படி இருந்தால் தான் இந்த கல்குலேஷன் வந்து மெச் ஆகணும் இப்படி சொல்லி ஒரு ஃபார்முலா வந்து இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கும். ஓகே, அது இதை வந்து இப்படி விளங்குங்க. அதே போல் வந்து அடுத்த ஐட்டத்தை நம்ம எப்படி நம்ம மென்ஷன், அதாவது இந்த ஃபார்முலாவில் கொடுக்கணும்னு சொன்னால் மினிமம் வெல்யூ ஃபோர் G5 சொல்கிறது எங்கன்னு பார்த்தோம்னு சொன்னால் என்ன இருக்குது வந்து G5 சொல்கிறது வந்து இந்த ஐட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் குவான்டிட்டி எஸ் பர் BOQ. ஸோ இந்த ஐட்டம் குவான்டிட்டி, அந்த ஐட்டத்தில் குவான்டிட்டி BOQல எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம எட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் அதே போல் J5 சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால் நம்மளோட மெட்டீரியல் வந்து சைட்டுக்கு மொத்தமாக இப்போ வர அப் டு டேட் வர நம்ம எடுத்திருக்கிற அந்த டோட்டல் குவான்டிட்டிலே வந்து என்னென்னு சொன்னால் ஒரு மினிமமான வெல்யூ, அதில் ஆக குறைஞ்ச வெல்யூ, இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுற டைமில் மினிமமான வெல்யூவிலிருந்து என்னத்தை டிடெக்ட் பண்ணட்டுமான்னு சொன்னால் K5 சொல்கிறது வந்து யூஸ் பண்ணியிருக்கிற இதை நம்ம டிடெக்ட் பண்ணினா உங்களுக்கு பேலன்ஸ் குவான்டிட்டி வரும். அந்த இதான் வந்து அந்த மெயினான அந்த ஃபார்முலா. ரைட், இதில் இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம அந்த மினிமம் வெல்யூ வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கும், அதாவது டிரெக்டாக வந்து நம்ம மெட்டீரியல் ஒன்ஸ் அப் டு டேட்லேருந்து நீங்கள் கழிக்கலாமே என்று சொன்னால் அப்படி இல்லை இதில் விஷயம். ரைட், இதில் மினிமம் வெல்யூ ஏன் நம்ம கொடுத்துருக்கோம் சொன்னால் சம்டைம் வந்து இப்போ BOQ குவான்டிட்டி வந்து BOQல இருக்கிற ஐட்டம் வந்து 5735 வந்து இருக்குது. சம்டைம் நம்ம இதை என்டர் பண்ணுற டைமில் வந்து அப் டு டேட் வந்து ஒரு மிஸ்டேக்காக வந்து 5க்கு பதிலாக ஒரு 6 போட்டுட்டோம், 6735 போட்டோம். ஒரு 1000 குவான்டிட்டி வந்து எடிஷனலாக வந்து ஒரு பை மிஸ்டேக். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு பை மிஸ்டேக் வர டைமில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் இருக்கிற அந்த மினிமமான வெளிவை தான் வந்து அது கன்சிடர் பண்ணும். ரைட், இதில் என்ன ஒரு விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் எப்பயும் வந்து அப் டு டேட் குவான்டிட்டி வந்து BOQ குவான்டிட்டியை விட அது வந்து குறைவாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அது எப்பயும் வந்து இந்த BOQ குவான்டிட்டியை விட நம்ம மெட்டீரியல் ஆன் சைட் வந்து எப்பயும் கூட மாட்டார். ரைட், எப்போ கூடும்னு சொன்னால் வேரியேஷன் ஏதாவது கிரியேட் ஆகும்னு சொன்னால் மட்டும் கூடும். ரைட், அப்போ நம்ம வந்து கல்குலேஷன் பண்ணுற டைமில் வந்து பை மிஸ்டேக் நம்மளோட மிஸ்டேக்கால் வந்து ஒரு 6000 போகிற டைமில் வந்து அது வந்து மினிமம் வெளியே வந்து கால்குலேட் பண்ணும். ரைட், அது ஃபைனலாக வந்து கன்சல்டன்ட் வந்து அதை ரிவ்யூ பண்ணுற டைமில் வந்து இதை வந்து ஷுவராக வந்து கெச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நடக்கும். இனிஷியல் டைமில் வந்து நம்மளோட கல்குலேஷன் வந்து 6000லேருந்து கழிப்பாட்டால் வந்து பெரிய அமௌண்ட்டிலேருந்து நம்ம கழிக்கவுள்ள வந்து அந்த வெளியூ வந்து மெட்டீரியல் ஆன் சைட் வெளியூ வந்து கூட போகும். அது வந்து பிள்ளை, அது வந்து ஒரு ராங் கான்செப்ட். ஸோ அதால் வந்து நம்ம இந்த ஃபார்முலா வந்து நம்ம கொடுக்குற டைமில் வந்து அது வந்து இந்த இடத்த ஒரு மிஸ்டேக் ஆகக்குள்ள அது வந்து ஃபைனல் மினிமம் வெளியூலேருந்து கழிச்சு போகும். ஸோ இது வந்து நம்மளோட ஒரு சேஃப்டிக்காக வேண்டி நம்ம இந்த ஃபார்முலா வந்து நம்ம இந்த இடத்த கொடுக்கோம். ரைட், இப்போ வந்து நமக்கு தெரியுமா வந்து இந்த பேலன்ஸ் அந்த செல்லுக்கு நம்ம எடுக்கிறது தான் வந்து இவ்வளோ ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்த வச்சுருக்கோம். ஸோ இதில் ஏதாவது கண்டிஷன் வந்து மிஸ்டேக் ஆகும்னு சொன்னால் இந்த வெளியூ வந்து இந்த இடத்த வராமல் இருக்கும், அதாவது எரர் மெசேஜ் வந்து இந்த இடத்த வரும். ஸோ இந்த ஐடியா அண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து உங்களோட ப்ராஜெக்ட்லேயே வந்து இந்த மெட்டீரியல் ஆன் சைட் கால்குலேஷன் வந்து பேலன்ஸ் குவான்டிட்டிக்கு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டைமில் வந்து ஏதாவது நம்ம பை மிஸ்டேக் விடுற டைமில் வந்து நம்ம ஈஸியாக வந்து அதை கெச் பண்ணிடலாம். அப்போ நம்ம இதில் ஏதாவது எரர் வரும்னு சொன்னால் ஃபைனல் வெளியூ வந்து வராது. ஸோ ஃபைனல் வெளியூ வரலன்னு சொன்னால் நம்ம ஈஸியாக நம்ம பிலீவ் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்த வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கோம்னு சொல்லி அந்த ஒவ்வொரு ஐட்டங்களை நம்ம பார்த்துட்டு வரக்குள்ளே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரக்குள்ள வந்து எங்கள் இடத்த எரர் காட்டுதோ அந்த இடத்த என்ன மிஸ்டேக் வந்துருக்கோம் ஈஸியாக நம்ம கெச் பண்ணி பிடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்முலாவோட வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பர்பஸ். ஸோ இந்த சேம் கான்செப்ட் அண்ட் ஐடியா வந்து உங்களோட ப்ராஜெக்டில் வந்து லைவ் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டைமில் வந்து ஏதாவது மிஸ்டேக் வந்து நீங்கள் அறியாமல் விடுற மிஸ்டேக் வந்து ஈஸியாக வந்து கெச் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணி அதை சரி செய்யலாம்.